மரக்கடவுள் பகுதி 16. துர்தராவை சந்தா தேடிக் கொண்டிருக்கும் காட்சி. துர்தரா, எங்கே இருக்கிறாய்? நான் உன்னை தாக்க மாட்டேன். உனக்கு எந்த கெடுதலையும் நான் கண்டிப்பாக செய்ய மாட்டேன். உள்ளுக்குள் உனது அழகை கண்குளிர பருக வேண்டும் என்கிற ஆசையினால் உந்தப்பட்டுதான் உன்னை தேடி அலைந்து கொண்டிருக்கிறேன். எனது கண்களின் முன்பாக வந்து நில் என்று மனதினுள் கூறியபடியே துர்தராவை சல்லடை போட்டு தேடினான் சந்தா. ஆனால் அவள் எங்கேயோ மறைந்து கொண்டிருக்கிறாள். அபேயன் தனது படைகளுடன் அரண்மனையில் புகுந்து விட்டான். படை வீரர்களின் ஆர்ப்பாட்டமும் சங்கநாதமும் சந்தாவின் செவிகளில் விழுந்தன. அபேயன் தனக்கு கௌடில்யன் விதித்திருந்த கடமையை நிறைவேற்றிவிட்டான். மதில்களின் அப்பால் பொதுமக்களின் கூக்குரல்களும் விபத்தனை வாழ்த்தி அவர்கள் எழுப்பும் கோஷங்களும் அவனது செவிகளில் ரீங்கரிக்க, விபத்தனந்தனும் கௌடில்யன் தனக்கு விதித்திருந்த கட்டளையை நிறைவேற்றிவிட்டான் என்பதை பறைசாற்றிவிட்டன. ஆனால் இவன்தான் இன்னும் கௌடில்யன் தனக்கு விதித்திருந்த கட்டளையை நிறைவேற்ற இயலாமல் அல்லாடிக் கொண்டிருக்கிறான். தனது வீரம், பௌருஷம், வலிமை எல்லாவற்றுக்கும் பெரிய சவாலை விடுத்திருக்கிறாள் துர்தரா. அவளை கைப்பற்றினால்தான் கௌடில்யனின் முன்பாக இவனால் நடமாட இயலும். மன்னன் பதவிக்கு விபத்தனுக்கு சவால் விடுவது இவனது வீரமும் வலிமையும் தான். இளவரசன் என்கிற ஒரே காரணத்திற்காகத்தானே அவனை வருங்கால மன்னன் என்று கொண்டாடுகிறார்கள். வலிமையை மன்னர் பதவிக்கு தகுதியாக கருதினால் இவன்தானே வரிசையில் முன்னிற்பான். மற்ற இருவரும் தங்களுக்கு இடப்பட்ட கடமைகளை ஆற்றிவிட, சந்தா தான் இன்னும் விதிக்கப்பட்ட தனது கட்டளையை நிறைவேற்ற முடியாமல் இருக்கிறானே என்பதை நினைத்து நொந்தபடி தனது அகன்ற கண்களை இருபுறமும் பம்பரமாக சுழலவிட்டபடி வாளுடன் நடந்தான். வாலிப பருவத்தில் நுழைவதற்கு முன்பாகவே இவனுக்கு தோன்றிவிட்ட அடர்த்தியான முடியும் மீசையும் தாடியும் இவனை சற்று கொடூரமாக காட்டும். ஆனால் கௌடில்யனின் அறிமுகம் கிடைத்ததும் அவனது முடியை திருத்திக் கொண்டிருந்தான் சந்தா. இப்போது சந்தாவின் முகத்தில் கம்பீரமாக காணப்பட்ட மீசையின் நுனியை நந்தையின் கூடு ஒன்று சுருட்டி கொண்டிருந்தான். அவன் அம்மாதிரி செய்ததால் முகத்தின் உக்கிரம் குறைவாக தென்படுவதாக அபேயன் கூறியிருந்தான். எனவே துர்தராவை பார்க்கும்போது அவன் உக்கிரமாக தெரியக்கூடாது என்பதற்காக மீசையின் நுனிகளை இன்னும் சுருட்டி கொண்டிருந்தான். ஆனால் இப்போது அவளை காணவில்லை என்றதும் அவனுள் அவளை நினைத்து பரவியிருந்த மென்மை மறைய துவங்கியது. அவளால் கௌடில்யனின் முன்பாக தான் சிறுமைப்படப் போகிறோம் என்கிற நினைப்பில் அவள் மீது கொண்டிருந்த ஆர்வம் சிறிது சிறிதாக கோபமாக மாறியது. இவனது காட்டுவாசி குடியிருப்பில் ஒரு முறை இவனது வளர்ப்பு தாய் மந்தா உரலில் திணையை இடித்து கொண்டிருந்த போது கரடி ஒன்று அவளை தாக்கி காயப்படுத்திவிட்டு ஓடிவிட்டது. அதனால் அவனது தாய் சற்றே விந்திதான் நடந்து கொண்டிருந்தாள். ஆனால் ஒரு நாழிகையில் அந்த கரடியை தேடி கண்டுபிடித்து அதனை கொன்றுவிட்டான் சந்தா. ஆனால் இன்றோ துர்தராவை தேடி பிடிப்பது பெரும் சவாலாகிவிட்டது. ஒருவேளை அவள் சிக்காமலேயே போய்விட்டால் கௌடில்யனிடம் இருந்து அழைப்பு வருவதற்கு உள்ளாக இவன் துர்தராவை தேடி கண்டுபிடித்து விட வேண்டும். அவளை இழுத்துச் சென்று கௌடில்யன் முன்பாக மண்டியிட வைக்க வேண்டும். பற்கள் இல்லாத பல்லாங்குழி வாயன் என்று கேலி செய்த அவள் கையால் வெற்றிலையை மடித்து கௌடில்யனிடம் கொடுத்து அவனை மென்று தின்ன வைக்க வேண்டும் என்று மனதினுள் மீண்டும் தீர்மானம் ஒன்றை செய்தவன் புதிய உத்வேகத்துடன் துர்தராவை தேடினான். அவகாசங்கள் கழிய அவனுக்கு துர்தராவின் மீது துவேஷமே உண்டானது. நீ மட்டும் என்னிடம் கிடைத்தால் உன்னை அணுவணுவாக சித்திரவதை செய்து கொள்கிறேன் என்கிற தீர்மானத்திற்கே வந்துவிட்டான். அரண்மனை, அந்தப்புறம், உப்பரிகை, நந்தவனம் என்று எல்லா இடங்களிலும் தேடியவன் கடைசியாக அரண்மனையில் சுரங்க வழி ஏதாவது புலப்படுகிறதா என்பதை பார்த்தான். அதற்கான அறிகுறியும் எங்கும் தென்படவில்லை. சுரங்கப்பாதை ஏதேனும் இருந்திருந்தால் தானநந்தாவின் குடும்பமே தப்பியிருக்குமே. ஒருமுறை தான் தேடிய இடங்களிலேயே மீண்டும் தேடிவிட்டு நந்தவனத்திற்கு சென்றான். தடவாகிகளை கடந்து அரண்மனை மதில்களை சுற்றி ஓடிக்கொண்டிருந்த நந்தவனத்தில் நடந்தான். வண்ண மலர்கள் பூத்து குலுங்கி அவனது கண்களுக்கு விருந்தை அளிக்க நந்தவனத்தின் அழகில் சற்றே சொக்கி போனான். இந்த நந்தவனத்தில்தான் அன்றாடம் துர்தரா பொழுதை கழிப்பாள் என்று விபத்தன் மூலமாக அறிந்திருந்த சந்தாவின் கண்கள் இருபுறமும் நோட்டம் விட்டு கொண்டிருந்தன. நந்தவனத்தின் திருப்பத்தில் அரண்மனையின் பின்பாக சந்தா திரும்பியதும் தொலைவில் சற்று ஒதுங்கிய இடத்தில் அடர்த்தியான மரங்களின் இடையே இருந்த ஒரு கட்டடத்தை கண்டான் சந்தா. அது அரண்மனை குதிரைலாயம் என்பதை உடனே புரிந்து கொண்டான். போருக்கு சென்ற குதிரைகள் எதுவுமே திரும்பவில்லை போலும்.
லாயம் வெறுமையாக கிடந்தது. அருகே சென்றும் சற்றே அண்ணாந்து நோக்கினான். லாயத்தின் மேலே வரிசையாக சில அறைகள் அமைக்கப்பட்டிருந்தன. ஒருகால் அந்த அறைகளில் ஒன்றில் துர்தராயிருக்கலாமோ? ஒரு இளவரசி இதற்கு குதிரை லாயத்தின் மீது தங்கப் போகிறாள். எதற்கும் போய் பார்த்தால்தான் என்ன? குதிரை லாயத்தின் பின்பாக இருந்த படிகளில் ஏறி மேலே இருந்த அறைகளை அடைந்தான். தனது வாளை நீட்டிக்கொண்டு ஒவ்வொரு அறையின் கதவினையும் தனது காலால் உதைத்தான். அறைகள் அனைத்துமே காலியாக இருந்தது. அநேகமாக நம்பிக்கையின்மையோடுதான் கடைசி அறையின் கதவை தனது வலக்காலினால் எட்டி உதைத்தான். கதவு உடைந்து விழ வீலென்று பல குரல்கள் எழுந்து சந்தாவை பதட்டப்பட வைத்தது. யார் நீங்கள்? சந்தா அதட்டினான். இது சேடி பெண்கள் தங்கும் ஜாகை. நாங்கள் ஒரு குற்றமும் செய்யாதவர்கள். அடுத்த மன்னருக்கு ஊழியம் செய்வதற்காக காத்திருக்கிறோம். ஒரு பெண் நடுங்கிய குரலில் பேசினாள். சந்தாவின் மனம் துவண்டது. குதிரை லாயத்தின் மீது பணிப்பெண்கள் விடுதிதான் இருக்கும். இளவரசியின் அந்தப்புறமாய் இருக்கும். இந்த தோழிகளை கேட்டு பார்ப்போமா? பணிப்பெண்களே, உங்கள் இளவரசி துர்தரா எங்கே? சந்தா கேட்டான். பணிப்பெண்களின் கூட்டத்தின் பின்பாக நின்றிருந்த ஒரு பெண் பதில் தந்தாள். புரட்சி படைகள் வருகிறது என்றதுமே குதிரை ஒன்றில் ஏறி கிழக்கே தப்பி சென்று விட்டார். அநேகமாக புத்தகைக்கு சென்று தலைமுடியை மழித்து வெள்ளை ஆடை அணிந்து புத்த பிக்குனி ஆகியிருப்பார் அந்த ஆணவம் பிடித்த இளவரசி. அவள் சொல்லி முடிக்க மற்ற பெண்கள் அனைவரும் கலீரென சிரித்து விட்டனர். சந்தா திடுக்கிட்டான். பேரழகி துர்தராவை கூந்தல் இல்லாமல் ஒரு புத்த துறவியாக அவனால் கற்பனையில் கூட எண்ணி பார்க்க இயலவில்லை. நகைக்கும் பெண்களை கோபத்துடன் பார்த்துவிட்டு மீண்டும் படியிறங்கி வெளியே போனான். அவனது மனம் கனத்தது. துர்தரா புறவியில் தப்பிச் சென்று விட்டாள். அவள் எங்கிருந்தாலும் தேண்டி கண்டுபிடித்து விட்டுத்தான் மறுவேளை. கௌடில்யனிடம் அவகாசம் கேட்க வேண்டியதுதான். ஏமாற்றத்துடன் வந்த வழியை நடந்தான் சந்தா. துர்தரா என்னும் ஒரு பெண் இவனது வல்லமையை ஒன்றும் இல்லாமல் செய்து விடுவாளோ? அவளை தேடி கண்டுபிடிக்கும் வரையில் இவன் மனதை இவனாலேயே சமாதானம் செய்ய முடியாது. வெறுப்புடன் நடந்த சந்தாவின் கண்களை மரத்தின் பின்பாக நிகழ்ந்த அசைவு ஒன்று ஈர்த்தது. தனது ஓரக்கண்களால் அந்த அசைவினை கவனித்தபடி சந்தா நடந்தான். அவன் கடந்து செல்வதற்காக மரத்தின் பின்பாக காத்திருந்த ஒரு உருவம் அவன் அப்பால் சென்றதும் குதிரைலாயம் இருந்த பகுதியை நோக்கி நகர்ந்தது. அமரேந்திரி தான் ஒரு வெள்ளித்தட்டில் பழரச கோப்பையை சுமந்து கொண்டு சேடி பெண்கள் பதுங்கியிருந்த பகுதிக்கு சென்று கொண்டிருந்தாள். அமரா என்கிற அமரேந்திரிதான் தனது தாய் என்பது தெரியாமல் சந்தா அவளை பின்தொடர்ந்தான். இருவரையும் பிணைத்திருந்த தொப்புள் கொடி அறுபட்டதுமே தாயும் மகனும் பிரிய நேர்ந்தது. ஆனால் காலக்கொடி அவர்களை அறியாமல் அவர்களை ஒன்று சேர்த்து கொண்டிருக்கிறது போலும். சந்தாவின் சிந்தை வேகமாக சுழன்றது. தானநந்தாவின் குடும்பத்தையே சிறையில் அடைத்து விட்டாகிவிட்டது. துர்தராவும் தப்பிச் சென்று விட்டாள். பின் யாருக்காக இந்த முதிய சேடி பணிவுடன் பலரச கோப்பையை எடுத்துச் செல்கிறாள்? அமரேந்திரி நிதானமாக படிகளில் ஏறிச் சென்று கடைசி அறைக்கு சென்றாள். கதவை தட்ட வேண்டிய அவசியம் இருக்கவில்லை. ஒரே உதையில் அதனை உடைத்து பிழைத்திருந்தான் சந்தா. வயிற்றில் சந்தா இருந்தபோது எப்படித்தான் அமரேந்திரி அவனது உதைகளை தாங்கிக் கொண்டிருந்தாளோ? உள்ளே சென்ற அமரேந்திரி கிசுகிசுத்த குரலில் அழைத்தாள். யுவராணி, உங்களுக்காக பழரசம் கொண்டு வந்திருக்கிறேன். பார்க்கடல் கடையப்பட்ட போது அலைகள் ஒதுங்கி உள்ளிருந்து சந்திரன் வெளிப்பட்டதை போன்று தோழியர் கூட்டம் இருபுறமும் விலக எழில் பேரரசி துர்தரா வெளிப்பட்டாள். முகம் இன்னும் பொலிவுடன் திகழ்ந்தது. தனது அரண்மனை எதிரிகளின் வசம் சிக்கிவிட்டது என்கிற அச்சம் இன்றி இன்னும் தானே இளவரசி என்பது போன்றுதான் ஒய்யார நடைபோட்டபடி வந்து அலட்சியமாக பழரச கோப்பையை எடுத்தாள். கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டுவதற்குள் விதி எட்டி பார்க்க ஏடுகளை திருப்பித் தரும் நிலையளவா நடந்து கொண்டிருக்கிறது. சிவந்த தனது உதடுகளை குவித்து பழரச கோப்பையை குவிந்த இதழ்களில் அவள் பதிய வைக்க முயன்ற நேரம் மலைப்பாம்பு ஒன்று முயலை சுற்றி வளைப்பது போல தசைகள் முழுக்கேறிய ஒரு கடினமான கரம் அவளது கையை சுற்றி வளைத்து தன்னுள் சிறை வைத்தது. ஆணவ அலங்காரி, அடங்கா ஒய்யாரி, சிக்கினாய் என்னிடம். தனது கனத்த குரலினால் அவன் கூற சுற்றின்ற செடிகளும் அமரேந்திரியும் திகைத்து போயினர். சற்றும் கலங்கவில்லை துர்தரா. தனது கையில் இருந்த கோப்பை ரசத்தை அப்படியே உதற பழரசம் சந்தாவின் மார்பில் கொட்டி அவனது வயிற்றில் வழிந்து அவனது அறையில் கட்டியிருந்த ஆடையை நனைத்தது. இருபுறமும் திரண்டிருந்த அவன் மார்பில் இருந்து வழிந்த பழரசம் இரு குன்றுகளின் நடுவே பாயும் அருவியைப் போல தோன்றியது. என்ன துணிச்சல்!
கோபத்துடன் அவளை உலுக்கி தன் புறமாக இழுக்க, அவளது பிடிபட்ட கை அவளது முதுகுப்புறமாக சிக்க, இப்போது அவளது இரு கைகளையும் தனது இடக்கரத்தில் சிறை வைத்து வலக்கையினால் அவளை வெட்டுவது போன்று வாளை உயர்த்தினான். துர்தராவா கலங்குவாள்? வெற்றி பெற்றவர்களுக்கு பழரச அபிஷேகம் நடைபெற்றதாக நினைத்து கொள்ளலாமே. கடவுள்களுக்கு பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்வதில்லையா என்ன? கூவும் கோகிலமாக துர்தரா பேச, அவளது கூந்தலின் உச்சியில் மின்னிய ராக்கொடி அவனது மார்பில் உரசியது. ஒரு நங்கையின் ஒவ்வொரு ஆபரணத்திற்கும் பொருள் உண்டு. உச்சியில் இருக்கும் ராக்கொடியின் தாத்பரியம் என்ன? ஒரு பெண்ணின் தலை நிமிராத போது அவள் தலையின் உச்சியில் சூடியிருக்கும் ராக்கொடி எதிரே வரும் பெரியோர்களுக்கு புலப்பட வேண்டும். தலை குனியாமல் நிமிரும் போது எதிரே வருபவர்களுக்கு ராக்கொடி தெரியாது. ராக்கொடி வில்லை கண்களில் முழுவதுமாக தெரிந்தால் அந்த பெண் முழு நிலவின் குளிர்ச்சியை உடையவள் என்பதை சான்றோர்கள் அறிவார்கள். நிமிராக்கொடி என்பதே ராக்கொடியாக மாறியது. கனத்த வைரங்களை செவியில் அணியும் போது அதன் கனத்தால் காது மடல்கள் கிழியாமல் இருக்க, மாட்டலுடன் கூடிய எடையை சீரமைத்து சமநிலைப்படுத்தும் சீரமைக்கி என்கிற ஆபரணத்தை அறிவார்கள். அதைத்தான் ஜிமிக்கி என்கின்றனர். போர்த்தியை சேலைத்தழுப்பு நழுவாமல் இருக்க வங்கி அணிவார்கள். அங்கி நழுவாமல் காக்கும் ஆபரணமே வங்கி. உடலோடு ஆடையை ஒட்டச் செய்வது ஒட்டியானம். குளிர்ச்சிமிக்க நவரத்தினங்களை சூடாமணியாக அணிவார்கள். பெண்களின் சிந்தனை ஆண்களை போன்று அல்லாமல் பல திசைகளில் பாயக்கூடியது. அது மட்டுமன்றி மூளை பகுதி அதிக சூடு அடைந்துவிடும். சூட்டினை தவிர்க்கும் மணிகளை அணிவதால் அது சூடாமணி என்று பெண்கள் அணியும் ஆபரணங்களுக்கு பொருள் உண்டு. கோட்டையின் உச்சியில் கொடிபரப்பது போன்ற ஒரு பெண்ணின் உச்சந்தலையில் ராக்கொடி திகழ வேண்டும். துர்தராவின் ராக்கொடி சந்தாவின் இடப்புற மார்பை உரச, அது அவனுள் ஒருவித சங்கடத்தை தோற்றுவித்தது. துர்தரா தலை நிமிராமல் இருந்திருந்தால் அந்த ஆபரணம் அவனது மார்பில் சங்கடத்தை தோற்றுவித்திருக்காது. ஆனால் அவள்தான் தலைகுனிந்து பழக்கமே இல்லையே. எங்கள் இளவரசி மென்மையானவர். அலங்காரம் செய்யும் போது நாங்களே எச்சரிக்கையுடன் தான் அவரது தேகத்தை கையாளுவோம். நீங்கள் ஒரு வனவிலங்கை பிடிப்பது போன்று அவரை பற்றியிருக்கின்றீரே. சற்றே துடுக்குக்காரியான குணசுந்தரி என்கிற தோழி சந்தாவிடம் கூறினாள். அடியே குணா, உனக்கு சிந்திக்கும் திறமையே இல்லை. காட்டு மீராண்டி இவன். அப்படித்தானே பிடிப்பான். இவன் என்ன குருகுலம் பயின்ற நவநாகரிகத்தை அறிந்த, பெண்மையை போற்றத் தெரிந்த மன்னர் மகனா என்ன? மரத்துக்கு மரம் தாவும் வானரத்திடம் பூமாலை சிக்கினால் அதை பீத்துத்தானே எரியும். துர்தரா கூற சந்தாவின் பொறுமை தகர்ந்தது. கௌடில்யன் கூறுவது சரிதான். ஆணவத்தின் மொத்த உருவம் இந்த துர்தரா. இவளிடம் மென்மையை காட்டினால் இவனை நஹம்பசன் என்பாள். கடுமையை காட்டினால் காட்டுவாசி என்பாள். இவளை வசப்படுத்துவது மிகவும் சிரமம். பொன்னை தீயில் இட்டு புடம் போடுவது போன்று இவளை தண்டனை என்கிற சோதனைகளை அளித்து மென்மையடைய செய்ய வேண்டும். பலாக்கனியின் இனிமையை சுவைக்க வெளியில் இருக்கும் கடினமான முட்களுடன் கூடிய தோல்பகுதியை சீவி தள்ள வேண்டுமே, அந்த மாதிரிதான். மகனே, முதன்முறையாக தனது மகனை அந்த உறவு முறையை கூறியே அழைத்தாள் அமரேந்திரி. அவ்வாறு அவள் அழைக்கும் போது அவளது உதிரத்தில் இனிய அதிர்வு ஒன்றை உணர்ந்தாள். துர்தராவின் கரங்களை விடுவிக்காமல் அமரேந்திரியை நோக்கினான் சந்தா. மகனே, வீரத்தின் மொத்த உருவமாக திகழும் நீ ஒரு பெண்ணை இப்படி முரட்டுத்தனமாக கையாளலாமா? என்ன இருந்தாலும் அவரும் ஒரு இளவரசி. நங்கையை அவள் விருப்பமின்றி தீண்டுவது முறை அல்ல. அவளை விடுவித்து அவரது பெற்றோர் வசம் அனுப்பிவிடு. அமரேந்திரியின் கருணைமிக்க சொற்கள் அவனை நெகிழ வைத்தன. அமரா, அவனிடம் கெஞ்சாதே. அதற்கு தகுதியான மனிதன் அல்ல அவன். துர்தரா கூற, அவள் அமரா என்று அமரேந்திரியை அழைத்தது சந்தாவினுள் ஒருவித பரவசத்தை ஏற்படுத்த அவளை பிரமிப்புடன் பார்த்தான். அதை புரிந்து கொண்ட அமரா அவனது எண்ணத்தை ஆமோதிப்பவள் போன்று மேலும் கீழும் தலையை அசைக்க பரமானந்தத்தில் ஆழ்ந்தான் சந்தா. துர்தராவின் கைகளை விடுவித்துவிட்டு அமராவை நோக்கி பாசத்துடன் பாய நினைத்த அவனை கண்களால் உடனேயே எச்சரித்தாள் அமரா. நீ எனது மகன் என்று தெரிந்தால் உன்னை இன்னும் கேவலப்படுத்துவாள் இந்த அடங்காப்பிடாரி. இப்போது உனது வீரமாவது உன் புகழ் பேசும். நீ சேடி மகன் என்பது தெரிந்தால் இவளது ஆணவத்தின் முன்பாக உனது வீரம் சூரியன் முன் பிரகாசிக்கும் தகலியின் ஒளியாகிவிடும் என்று கண்களால் அவள் சூசகமாக பேச துர்தராவின் கரங்களை இன்னும் இறுக பற்றினான் சந்தா. முதல் முறையாக தனது கரங்களில் வலியினை உணர்ந்தாள் துர்தரா.
தனது ஆணவ பேச்சினால் அதுவரையில் வலியை மறைத்து கொண்டிருந்தவளுக்கு அவன் தனது பிடியினை இன்னும் இறுகியதும் தோளின் வரை ஒரு வேதனை அலைபாய்ந்தது. தனது முகம் வேதனையில் சூம்பி போவதை அவன் பார்த்துவிடக் கூடாது என்பதில் எச்சரிக்கையாக இருந்தாள் துர்தரா. ஆனால் அவள் வலியால் துடிக்கிறாள் என்பதை சிவந்த அவள் கரங்களும் கன்னி போன்ற அவளது அறிகுறிகளும் சந்தாவுக்கு உணர்த்த சற்றே பிடியை தளர்த்தினான். ராஜதந்திரி கௌடில்யரின் முன்பாக மண்டியிட்டு தான் செய்த அவமதிப்புக்கு உங்கள் இளவரசியார் மன்னிப்பு கோரியவுடன் முழு மரியாதையுடன் இளவரசியாக நடமாடலாம். சந்தா கண்களை மூடியிருந்த துர்தராவின் முகத்தை கவனித்தபடி கூறினான். ஓ, அந்த பல்லாங்குழி பலகை வாயினும் இங்கே வந்திருக்கிறானோ? அவனை இங்கே அனுப்பு வனவாசியே. நானும் என் தோழிகளும் பொழுது போகாமல் தான் தவித்து கொண்டிருக்கிறோம். சோழிகளை அவன் வாயில் உருட்டே பல்லாங்குழி ஆடுகிறோம். துர்தரா இவ்வாறு கூறியதும் தனது ஆரியூர் குருவை அவள் அவமதிப்பதைக் கண்டு சினம் எரிமலையாக பொங்கியது. அவளது கைகளை விடுவித்து அவளது கூந்தலை பற்றி துச்சாதனனை போன்று இழுத்து கொண்டு சென்றான் சந்தா. ஆனால் அவள் பாஞ்சாலியை போன்று துடித்து பதறி போராடவில்லை. ஒன்றுமே நடவாதது போன்று அவனுடன் நடந்தாள். வனவாசி, இப்போதுதான் தெரிகிறது புத்த பிக்குணிகள் ஏன் தங்கள் கூந்தலை மழித்து கொள்கிறார்கள் என்று. உன்னை போன்ற காட்டுவாசிகள் கையில் சிக்கினால் அவர்களால் இப்படி இழுத்துச் செல்லப்படுவதை தவிர்ப்பதற்காகத்தான் என தோன்றுகிறது. துர்தரா நையாண்டி செய்ய முதல் முறையாக சினம் கொண்டிருந்த சந்தா தன் முகத்தில் ஒரு சிரிப்பை வரவழைத்து கொண்டான். தன்னை ஒருவன் கூந்தலை பற்றி இழுத்துச் செல்கிறான் என்பதையே பொருட்படுத்தாமல் நடந்து வந்தாள். எதிரே வந்த தோழி ஒருத்தி தங்கள் இளவரசி சந்தாவினால் இழுத்துச் செல்லப்படுவதைக் கண்டதும் வாயெடுத்து போய் நின்றாள். அடடே, மதுரிமாவா, இன்றைக்கு தந்தைக்கு கவரி வீசும் பணி இல்லையோ? ஓஹோ, தந்தையார் சிறைக்கு சென்று விட்டாரா? உன் கை பிழைத்தது. என்ன அப்படி பார்க்கிறாய்? இந்த வனவாசியுடன் போகிறேனே என்றா? அவனது வலிமையான கையை எனது கூந்தலினால் கட்டி சிறைக்கு இழுத்து போய்க் கொண்டிருக்கிறேன். இப்போது ஒப்புக்கொள்கிறாயா நமது மகத நாட்டு வீரர்களை விட எனது கூந்தல் முடி வலுவானது என்று? என பேசியபடியே நடக்க சந்தா பிரமித்து போய் நின்று விட்டான். துர்தராவின் வாக்கு சாதுரியம், மனம் கலங்காமல் இருப்பது, துணிவு, ஆர்ப்பாட்டம் போன்ற குணங்கள் அவனுக்குள் மலைப்பினை உண்டாக்கிவிட்டது. ஒரு பெண்ணால் எதிரியின் கரத்தில் சிக்குண்டு கிடக்கும் போது இம்மாதிரியெல்லாம் உரையாட முடியுமா? மலைப்பாம்பிடம் சிக்கிய கோழி இறகுகளை உதறுவதை போன்று துடிப்பால் துர்தராய நினைத்திருந்தான். ஆனால் அவளோ நேர்மாறாக அல்லவா நடந்து கொண்டிருக்கிறாள். சற்றென்று துர்தராவை சோர்பக்கமாக தள்ளி தனது வாளை அவளது கழுத்திற்கு நேராக வைத்தான். உனது சித்திரவதை செய்து சாகடிக்க வேண்டும் என்பது எனக்கு இடப்பட்ட கட்டளை. பெண்ணாயிற்றை என்கிற ஒரே காரணத்திற்காக நானாக உனக்கு ஒரு வாய்ப்பு தந்து கௌடில்யரிடம் மன்னிப்பு கேட்க வைத்து உனக்கு உயிர் பிச்சை அளிக்க நினைக்கிறேன். உனது ஆர்ப்பாட்டங்களை நிறுத்தி கொண்டு பணிவுடன் மன்னிப்பு கோரி உன்னை காப்பாற்றிக்கொள் என்று அவளது கண்களில் தனது உக்கிரமான பார்வையை செலுத்தினான். துர்தராவின் நீல விழிகள் சுழன்று வந்தன. இவனை போய் முழு கண்களால் பார்க்க வேண்டுமா என்ன என்பது போன்று தனது இமைகளையே சற்று மூடி அதன் பிளவின் வழிவாக அவனது பரந்த மார்பினை விரித்து நோக்கினாள். பிச்சை எடுக்கும் அந்த பலகைவை பரதேசியிடம் நான் மன்னிப்பு கோருவதா? உயிர் ஜனிக்க 2 வினாடிகள், உயிர் பிரிய 2 வினாடிகள். இரண்டிற்கான காலத்தையும் இறைவன் நிர்ணயித்து விட்டான். அவனை எனது உயிரை நிர்ணயித்த காலத்திற்கு முன்பாக வாங்க முடியாது. எனது மரணத்தை அவனே என்னிடம் யாசகம் பெற்றுத்தான் வாங்க வேண்டும். நான் எனக்கு நீண்ட ஆயுளை கொடு என்று இறைவனிடம் பிச்சை கேட்க மாட்டேன். காட்டுவாசியே, உங்கள் வனவாசி பெண்களை போன்று மாந்தோல் போர்த்தி கொண்டு கண்களில் மகிழ்ச்சியுடன் ஆண்களுக்கு அடிமையாக இருப்பவள் என்று என்னை எண்ணாதே. என் கையில் ஒரு வாளை கொடுத்துப்பார். உனது கடினமான மார்பினை துளைத்து உனது இதயத்தை துளைத்து கொண்டு மறுபுறம் அதனை எடுத்து விடுவேன். சினம் அவளது சிந்தையை மறைக்க அவனை புண்படுத்தும் எண்ணத்துடன் சொற்களை உதிர்த்தாள். ஆனால் சந்தாவை அவளது வார்த்தைகள் திணறடித்து விட்டிருந்தன. தனது வாளை அவளது கழுத்தில் இன்னும் நெருக்கி வைத்தான். இவளிடம் தற்காப்பினை பிரயோகப்படுத்துவதை விட தாக்குதல்கள் செய்துதான் இவளை வசப்படுத்த முடியும் என்பதை உணர்ந்து கொண்டான். ஆணவத்தை ஆணவத்தினால் முறியடிக்க வேண்டும். காட்டு மிராண்டி என்று இவனை அழைக்கும் அவளை இந்த காட்டுவாசியின் அடிமை என்று கூறி அவளை இம்சிக்க வேண்டும். சந்தா துர்தராவை அலட்சியமாக நோக்கினான். மயிலிறகு பார்க்க அழகாக இருக்கும். அதனை வைத்துக்கொள்ள அனைவருக்குமே ஆசை வரும். ஆனால் மயிலின் தோகையில் இருக்கும் வரைதான் இறகுக்கு மதிப்பு.
இறகு உதிர்ந்துவிட்டால் அதனை சீந்துவதற்கு யாரும் இல்லை. நீயோ மகத மயிலின் தோகையில் இருந்து உதிர்ந்துவிட்ட இறகு. உனக்கு இனி மதிப்பில்லை, கர்ஜித்தான் சந்தா. கலகலவென்று நகைத்தாள் துர்தரா. உன் குலதெய்வம் யார்? வனவாசியே, சொல், துர்தரா கேட்டாள். வனசூலினி. விரிஞ்சுகாட்டின் நடுவே அமைந்திருக்கும் குகையில் இருக்கிறாள் அவள். குகையில் இருக்கும் குலதெய்வமா? அதுதான் உனது சிந்தையும் இருட்ட குகையில் செறிபட்டு இருக்கிறது. கண்ணன் எனும் அமுத தெய்வத்தை பற்றி அறிவாயோ? அவனது மகுடத்தின் உச்சியில் ஒரே ஒரு மயிர்பீலியை கூடியிருப்பான். நான் மகத மயிலின் உதிர்ந்து போன இறகு அல்ல, கண்ணன் எனும் தெய்வத்தின் மகுடத்தில் உள்ள மயிர்பீழி நான். இதெல்லாம் உனக்கு புரியாது. சதிகார கௌடில்யன் ஆட்டி வைக்கும் மதிகெட்ட வானரம் நீ. துணிவிருந்தால் நீ எனது கழுத்தில் வைத்திருக்கும் கத்தியை ஆழமாக இறக்கு. அந்த பல்லாங்குழி பலகை வாயனை சந்திப்பதை விட யமதர்பனை காணுவதையே நான் பாக்கியமாக கருதுகிறேன். அவளது மதிகூர்மையின் முன்பாக தனது வாளின் கூர்மை ஈடுபடவில்லை என்பதை புரிந்து கொண்ட சந்தா இனியும் இவளுடன் இருப்பது ஆபத்து. தனது வாய்ப்பேச்சால் இவனது கோபத்தை கிளறி இவனை வெறியனாக்கி அவளை கொல்ல வைத்து விடுவாள். அவளை உயிருடன் பிடித்து வரும்படி குருநாதர் சொல்லியிருக்கிறார். அப்போதைக்கு மிகவும் சூடான பால் கலையத்தை கையில் வைத்து கொள்ள முடியாமல் கீழே வைப்பது போன்று துர்தராவை கழற்றிவிட்டால் போதும் என தோன்றிவிட்டது சந்தாவுக்கு. ஆனால் இறுதி வெற்றி தனக்கே கிட்ட வேண்டும் என்கிற ஓர் ஆண்மகனது பிடிவாதமும் அவனுள் தோன்றிவிட்டது. இந்த சிறு பிடிவாதமும் அவனுக்குள் என்னென்னமோ செய்துவிட்டது. பெண்களிடம் கடைசி வார்த்தையை பேசாமல் சென்றான். அவளிடம் இருமாப்பு இரட்டிப்பாகிவிடும். அவனது கண்கள் சுழல அந்த நீண்ட முற்றத்தின் முடிவில் ஒரு அறை இருப்பதை கண்டான். துர்தராவை தரதரவென்று அந்த அறைக்கு இழுத்துச் சென்றான். அந்த அறையினுள் அவளை தள்ளுவதற்கு முன்பாக அவளது கையை சற்றே முறுக்க, அதனால் ஏற்பட்ட வலியினால் அவளது முகம் அண்ணாந்து பார்க்க, சரியாக அவனது முகத்தை அவளது முகத்திற்கு நேராக நிறுத்தி அவளது கண்களுக்குள் ஆழமாக உறுத்து பார்த்தான் சந்தா. உன் தெய்வம் கண்ணன் சூடும் மயிலிறகா நீ? கண்ணன்தான் ஏற்கனவே ஒன்றை அணிந்திருக்கிறானே. நானே கண்ணனாக உன்னை எனது மகுடத்தில் சூடிக்கொள்கிறேன். அதுவரை இந்த அறையில் கிட. உனது ஆணவம், அகந்தை, இருமாப்பு ஆகியவற்றை சர்ப்பம் தோல் உரிப்பது போல உரித்து எடுத்துவிட்டு விடு. பெண்மையை அடக்கமாக வெளியே வந்து குருநாதரிடம் மன்னிப்பு கோரிவிட்டு என்னிடம் வா. உன்னை சூடிக்கொள்கிறேன். இந்த காட்டு மிராண்டியின் காட்டு ராணியாக திகழ்வதற்கு தயாராகு என்றபடி அவளை அறையினுள் தள்ளியவன் கதவை வெளிப்புறம் தாளிட்டுவிட்டு வெற்றி களிப்புடன் கௌடில்யனை தேடிச் சென்றான். பகுதி 16 நிறைவடைந்தது.